ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் அண்ட் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம் வந்து இளநரை. அந்த இளநரைக்கு வந்து எப்படி நேச்சுரல் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஹேர் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இன்றைக்கி போடுறீங்கன்னா முந்தா நாள் நைட்டே இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஹேர் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் இரும்பு கடாயிலையும் பண்ணலாம், இல்லை நார்மல் கண்டெய்னர்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹென்னா பவுட்ரு ஆட் பண்ணுங்கள். இந்த ஹென்னா பவுட்ரு வந்து குவாலிட்டியாக இருக்கணும். குவாலிட்டியாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும், இல்லாட்டி ரிசல்ட் கிடைக்காது. அதனால் வந்து நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஹென்னா பவுட்ரு வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஹேர்னால் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாங்காக இருந்தால் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீக்காக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, அதோட ஜூஸ் அதில் ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எக் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் ஃபுல்லாகவே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஓகேனா அதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலைன்னா அதோட ஒயிட் மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாதி பீட்ரூட்டோட ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீ டிகாஷன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அந்த டீ தூள் வந்து வேறு எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது, ப்ளைனாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட டிகாஷன் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கில் இது மட்டும் இல்லாமல் வெந்தயம், கருஞ்சீரகம் அது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு அது கூட இதில் ஆட் பண்ணலாம். அது எல்லாமே ஹேருக்கு நல்லது தான், அதனால் அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக இது மட்டும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதையும் கூட பண்ணலாம். இது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படி தான் இருக்கும். இரும்பு கடாயில் பண்ணதுனால அந்த ஓரத்துலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இரும்பு கடாயில் பண்ணால் நல்லா கலர் இறங்கும். அதுக்காக தான் இரும்பு கடாயில் பண்ண சொல்கிறேன். நீங்கள் இரும்பு கடாய் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து நார்மல் கண்டெய்னர்லேயே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்க்கலாம். இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஏர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பெல்லாம் க்ளீனாக இருக்கணும், அதனால் ஏர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது முன்னா நாளே ஏர் வாஷ் பண்ணலாம், இல்லை அப்போவே நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து இந்த பேஸ்ட் எடுத்து நல்லா ஸ்கேல்ப்லேயோ கீழே ஹேர் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 hours நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போடக்கூடாது, ப்ளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஹென்னா பேக் போட்டு வாஷ் பண்ண உடனே ஹேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இண்டிகோ ஹேர் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிகோ பவுடர்னு என்னென்னா, அதை வந்து நம்ம தமிழில் அவுரி பொடின்னு சொல்லுவோம். அதோட பெனிஃபிட் என்னென்னா, அது வந்து ஹேருக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும். அது வந்து நேச்சுரலானது. அப்புறம் வந்து அதை வந்து நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் வந்து நல்லா வளர ஹெல்ப் பண்ணும். இதையும் நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஹென்னா பேக் போட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆன உடனே இதை போடலாம். ஆனால் வந்து இது ஒரு லாங் ப்ராசஸ், 1 day ஃபுல்லாக பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் ஹென்னா பேக் வந்து முன்னா நாளே போட்டுக்கோங்க. மறுநாள் வந்து இந்த பேக் போடலாம். இது வந்து ஹென்னா பேக் மாதிரி முன்னா நாளே மிக்ஸ் பண்ணி வச்சு போடணுன்னு அவசியம் இல்லை. அந்த எப்போ போடுறோமோ அப்போவே இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து ஆனால் நடுவு கேப் விடக்கூடாது. முன்னா நாள் ஹென்னா பேக் போட்டிங்கன்னா மறுநாளே இந்த இண்டிகோ பேக் போட்டுடணும், கேப் விடக்கூடாது. இப்போ இந்த இண்டிகோ பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோ பவுடரை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஷார்ட் ஹேர்னால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, லாங் ஹேர்னால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் அந்த எண்ணெய் பேஸ்ட் மாதிரியே அந்த கன்சிஸ்டன்சிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதையும் ஹென்னா பேக் மாதிரி தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து இந்த பேஸ்ட்டை வந்து மேலே ஸ்கேல்பில் கீழே முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு 3 ஹவர்ஸ் நல்லா காய வைக்கணும். நல்லா ட்ரை ஆன உடனே அதே மாதிரி தான் ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு போடக்கூடாது. ப்ளெயின் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இண்டிகோ ஹேர் பேக் போட்ட உடனே ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நேச்சுரலான ஒரு பிளாக் கலர் கொடுக்கும். ஃபஸ்ட் டே வந்து ஹென்னா பேக், செகண்ட் டே வந்து இண்டிகோ பேக், அப்புறம் 3ஆவது நாள் வந்து நீங்கள் வந்து நல்லா ஹேருக்கு வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. 4th டே வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த பேக் வந்து நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸ் போடலாம். அதாவது மாதத்தில் 2 நாள் போடலாம். ஏன்னா அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால இந்த கலர் போகும். அதனால் வந்து மாதத்தில் 2 நாள் இதை போடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து போட்டே வந்தீங்கன்னா நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் வந்து பெர்மனண்ட்டாக க்ரே ஹேர் இல்லாமல் பிளாக் கலர் ஆயிரும். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கெமிக்கலான ஹேர் டை யூஸ் பண்ணாமல் உங்கள் ஹேரை வந்து இயற்கையான முறையில் இந்த மாதிரி பிளாக் கலர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிளாக் கலர் வேண்டாம், டார்க் ப்ரௌன் கலர் வேணும்னா ஹென்னா பவுடரையும் இண்டிகோ பவுடரையும் சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளெயின் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஷாம்பு போடாமல் ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலர் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா பிரியாஸ் ஃபுட் அண்ட் ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.